முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இப்ப 215க்கு அப்பீல் வருது. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் மதியம். முன்னாடி வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. 215 இப்போ இன்னைக்கு எஸ் சார். 2:15 மணிக்கு அப்பீல் வரும்போது உடனே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களால வந்து ரூல தாண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா ரிவைசிங் கமிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டோம் நாங்க. ரிவைசிங் கமிட்டி இந்த படத்தை பார்த்த பிறகுதான் சர்டிபிகேட் கொடுக்க முடியும். அண்டர் ரூல் 24/13 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபெண்ட் பண்ண போறாங்க. ஆனா இந்த டீம் வந்து ரெடியா இருக்காங்க. ஜனநாயக டீம் ரெடியா இருக்காங்க. என்ன ஆர்குமெண்ட் திருமதி பி.டி. ஆஷா தலைமையில நடந்த அந்த இதுல ஆர்குமெண்ட் நடந்ததோ அதே தான் அவங்க பண்ண போறாங்க. கிளியர் கட்டா ஏற்கனவே நீங்க மெயில் கொடுத்துட்டீங்க. என்ன சென்சஸ் சர்டிபிகேஷன் UA 16+ எழுதி கொடுத்துட்டீங்க. பிளஸ் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, சர்டிபிகேட் கொடுக்கல, மெயில் கொடுத்தாச்சு. அந்த மெயில் கொடுக்கும்போது என்னென்ன கட்ஸ்னு கொடுத்துட்டீங்க. அந்த கட்ஸ் படி நான் வந்து கண்டென்ட்டை சப்மிட் பண்ணிட்டேன். இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அந்த கட்ஸ் படி நான் கண்டென்ட்டை கொடுத்துருக்கேனா இல்லையா நீங்க வெரிஃபை பண்ணிட்டு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதான். சோ இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க டீம்ல இருந்து ஜனநாயக டீம்ல இருந்து கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க, எப்படி ஆஷா அவர்களுடைய ஜஸ்டிஸ் ஆஷாவுடைய உத்தரவுப்படி நீங்க உடனே வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு எனக்கு வந்து கட்டை வெரிஃபை பண்ணிட்டு சர்டிபிகேட் கொடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க வெரிஃபை பண்ணியாச்சு, நீங்க எல்லாத்தையும் படத்தை வெரிஃபை பண்ணியாச்சு, சர்டிபிகேட் கொடுங்க தான் சொல்லுவாங்க. சோ இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி என்ன ஒரு தீர்ப்பு வருதோ அதை பொறுத்துதான் அடுத்த கட்ட நிகழ்வு நடக்கும். இப்ப அதுக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் வந்து யாருமே அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஜனநாயகன் செலிபிரிட்டி ஷோ டைட்டில் ஸ்பான்சர்ஸ் கிராண்ட் ராயல் டூர்ஸ் அனு ஸ்டைல்ஸ் சப்போர்ட்டட் பை அரேபியன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் எஸ்கொயர் பவர்ட் பை i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஜெயச்சந்திரன்